கட்டும் தொழிலாளர்கள் வீடின்றி இருக்கும் சூழலை மாற்றி கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீடு கட்ட தலா 4 லட்சம் ரூபாய் வீதம் 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் திரு பொன்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான KRN ராஜேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் திரு பொன்குமார் கலந்து கொண்டு தொழிலாளர்கள் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 48 தொழிலாளர்களுக்கு ரூபாய் 28.88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசும்பொழுது, தமிழ்நாடு மட்டும்தான் கட்டுமான தொழிலாளர்கள் உள்ளிட்ட 18 வகையான வாரியங்கள் தொழிலாளர் துறையின் கீழ் செயல்பட்டு வருவதாகவும், தமிழ்நாட்டில் 1994 கட்டுமான தொழிலாளர்கள் வாரியம் அமைக்கப்பட்டு தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது என்றும், தற்போது உலக அளவில் காலநிலை மாற்றம் மிக முக்கியமான பிரச்சனையாக உள்ளது. காலநிலை மாற்றம் காரணமாக அதிக வெப்பம் மற்றும் அதிக மழைப்பொழிவு காரணமாகவும் கட்டுமான தொழிலாளர்களும் விவசாயிகளும் அதிக அளவில் பாதிப்படைகின்றார்கள். குறிப்பாக பல்வேறு புதிய நோய் தொற்றுகளும் ஏற்படுகிறது. இந்தியாவிலேயே முதன்முறையாக வெப்பத்தால் உயிரிழந்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் 4 லட்சம் ரூபாய் மரண உதவித்தொகை வழங்க அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள் என்றும், மேலும் வீடு கட்டும் தொழிலாளர்கள் வீடின்றி இருக்கும் சூழலை மாற்றி கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீடு கட்ட தலா 4 லட்சம் ரூபாய் வீதம் 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார். வெயில் உச்சத்தை போய் கொண்டிருக்கிறது. இந்த வெயிலால நேரடியாக பாதிக்கக்கூடிய 2 தொழிலாளர்கள், ஒன்று கட்டுமான தொழிலாளி, இன்னொன்று விவசாய தொழிலாளர். இவர்கள் இந்த வெப்பத்தினால் பல்வேறு வகையான நோய்களுக்கு பாதிக்கிறார். குறிப்பா நீங்க கிட்னி பாதிப்பு, அதே போல ஹார்ட் ப்ராப்ளம். இதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த வெப்பத்தால் பாதிக்கக்கூடியவர்களை அல்லது வெப்பத்தால் பாதிப்படைவர்களை அதையும் ஒரு இயற்கை பேரிடராக அறிவித்து 4 லட்சம் வழங்குவதற்கு கடந்த ஆண்டே உத்தரவு போட்டிருக்காரு. இதெல்லாம் எந்த மாநிலமும் நினைக்காது. இந்த பருவநிலை மாற்றம் ஏன் வருது? மனிதன் இயற்கையை அடிக்கிறான். நான் கூட கலெக்டருக்கு காரை விட்டு இறங்கும் போது சொன்னேன், இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் இந்த பருவநிலை மாற்றத்தை தடுப்பதற்கு பசுமையை உருவாக்க வேண்டும் என்று 3 லட்சம் மரமா 9 லட்சம் மரங்கள் நடுவதாக அறிவிச்சிருக்கிறார். 15 விழுக்காடாக இருக்கிற பசுமை பகுதியை 33 விழுக்காடாக உயர்த்துவது, இதெல்லாம் அவருடைய பணியை தாண்டி உலகம் சார்ந்த பிரச்சனை. இதனையடுத்து திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான KRN ராஜேஷ்குமார் பேசும்பொழுது, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் குறிப்பாக கட்டுமான தொழிலாளர்களுக்கு அரசின் திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தை உருவாக்கினார்கள். அதனை உள்ளடக்கி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியம் அமைக்கப்பட்டு தொழிலாளர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் திரு KRN ராஜேஷ்குமார் அவர்கள், தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் திரு பொன்குமார் அவர்கள் ஆகியோர் 48 தொழிலாளர்களுக்கு ரூபாய் 28.88 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மாநகராட்சி மேயர் கலாநிதி, துணை மேயர் திரு சே பூபதி, தொழிலாளர் உதவி ஆணையர் திருமதி KP இந்திரா உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கட்டுமான தொழிலாளர்கள் என்று பார்த்தால் நமது மாவட்டத்திலே எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ ஒரு 50,000 பேர் இருப்பார். ஆனால் 1,44,000 பேர் பதிவு பண்ணவர்கள் இருக்கிறார். ஆனால் பதிவு செய்யாதவர்கள் ஏறத்தாழ நம்ம மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு தான் பதிவு செய்திருக்கலாம். ஆனால் மீறி அவர்களுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்குகின்ற அரசாங்கத்துடைய சலுகைகள் என்று பார்த்தால் 6வது 9வது வரைக்கும் படித்தாலே அவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வாங்குறாங்க. 11வது படிக்கிறதுக்கு உதவித்தொகை, 12ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு உதவித்தொகை, அதே போன்று மகப்பேருக்கு உதவித்தொகை என பல்வேறு வகையிலே அவர்களுக்கு அந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இப்பொழுது வீட்டு வசதிக்கு அவர்களுக்கு 3 ஆண்டு வீடு அதுக்கு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் வீடு கட்டுறதுக்கு அந்த உதவித்தொகை இத்தனையும் வழங்குகிறார்கள். உறவும் மக்களிடத்தில் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதில் பயன்பெறாதவர்களையும் விளைத்து
அனைத்து கட்டுமான தொழிலாளர்களும் இதில் இணைத்து வேலை எளிய மக்களாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டுமான தொழிலாளர்களையும் இந்த அமைப்பிலே அவர்களுக்கு அந்த அடையாள அட்டையை அமைப்பு இந்த கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தினுடைய உறுப்பினர் அட்டையை அடையாள அட்டையை அவர்களுக்கு நீங்கள் பெற்றுத்தர வேண்டிய அந்த பணி முக்கியமாக தொழிற்சங்கத்தை சார்ந்த உங்களுக்கு இருக்கிறது. ஆகையால் தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் அவர்களையெல்லாம் இந்த கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் இன்னும் பதிவு பெறாத விண்ணப்பதாரர்களுடைய அத்தனை பேரையும் பதிவு செய்யும் அரசாங்கத்துடைய அந்த சலுகைகளை பெறுவதற்கு நீங்கள் அவர்களுக்கு உற்சாக. நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் நீர்மோர் பந்தலை திமுக மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நீர்மோருடன் குளிர்ச்சியான பழ வகைகளும் வழங்கப்பட்டது. கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கு இணங்க கழக இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் கொடுத்த அறிவிப்பின்படி நாமக்கல் கிழக்கு மாவட்ட இளைஞரணியின் சார்பாக ராசிபுரம் பழைய பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை நாமக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான நாமக்கல் மத்திய மாவட்ட வங்கியின் முதன்மை தலைவர் KRN ராஜேஷ்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனை அடுத்து பொதுமக்களுக்கு 500 தர்பூசணி பழங்கள், 300 இளநீர், தேங்காய், 100 கிலோ வெள்ளரிக்காய், 500 முலாம் பழங்கள், 150 லிட்டர் நீர்மோர், 120 லிட்டர் கம்மங்கூழ், 100 லிட்டர் எலுமிச்சைம்பழம் சாறு ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நகர கழக செயலாளர் திரு NR சங்கர், நகரமன்ற தலைவர் திருமதி கவிதா சங்கர், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திரு C விஸ்வநாத், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் திரு மா கார்த்திக், நகர பொருளாளர் அன்சர், நகர இளைஞரணி அமைப்பாளர் திரு யோகராஜன், நகர இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் தினேஷ்குமார், ராஜேஷ்குமார், ரியாஸ் முகமது, லவகுமார், கழக நிர்வாகிகள் பூபதி, தங்கதுரை, மோதிலால், நித்யானந்தம், கந்தசாமி, சக்திவேல், மணிவண்ணன், பாலு, கந்தசாமி, மோகன்குமார், ரவிச்சந்திரன், ஜெயமால், ராம்குமார், விஜய், மோகன், பாஸ்கர், பிரேம்குமார், அன்புராஜ், மணிகண்டன், வித்யாசாகர், பன்னீர்செல்வம், காதர் பாஷா, சேகர், சேரன், கவின், பூபதி, சஞ்சய், ஆனந்தன், கேசவன், அமிர்தலிங்கம், சிமிராஜ், வினோத், மூர்த்தி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நாமக்கலில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 135வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாவேந்தர் பாரதிதாசன் இலக்கிய பேரவை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மணிக்கூண்டு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு கம்பன் கழகம், பசுமை நாமக்கல் அமைப்புகளின் தலைவர் திரு வ. சத்தியமூர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னாள் மாவட்ட கல்வி அலுவலர் முனைவர் மு. ஆ. உதயகுமார் பாவேந்தர் பாரதிதாசனின் குடும்ப விளக்க நூலை பரிசாக வழங்கினார். தொடர்ந்து நாமக்கல் பாவேந்தர் பாரதிதாசன் இலக்கிய பேரவை உறுப்பினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பாரதிதாசனின் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் பாவேந்தர் பாரதிதாசன் இலக்கிய பேரவை தலைவர் புலவர் ப. கருப்பண்ணன், பொருளாளர் நா. மதியழகன், செயலாளர் சி. ரகோத்தமன், மைய நூலக வாசகர் வட்ட தலைவர் மா. தில்லை சிவகுமார் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கறிக்கடை சந்து முதல் பத்ரகாளியம்மன் கோவில் வரை சாலை அமைக்க வேண்டும் என்ற பகுதி பொதுமக்களின் 40 ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கறிக்கடை சந்து பகுதியிலிருந்து பத்ரகாளியம்மன் கோவில் வரையிலும், திருச்செங்கோடு பெரிய பள்ளிவாசல் எதிரே உள்ள சந்து மற்றும் மலையை சுற்றி உள்ள சாலை பகுதிகளில் வசித்து வரும் மக்களுக்கு கான்கிரீட் சாலைகள் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு ஆய்வு மேற்கொண்டார். இந்த பணிகள் எவ்வாறு நடைபெற உள்ளது என்பது குறித்தும் நகராட்சி பொறியாளர் சரவணன் விளக்கி கூறினார். திருச்செங்கோடு மலையை சுற்றி சாலை பகுதியில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளையும் நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு ஆய்வு மேற்கொண்டு சாலைகள் தரமாக அமைய வேண்டும் என்றும் ஒப்பந்தக்காரரை கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற உறுப்பினர்கள் மனோன்மணி, சரவணன், ராதா சேகர், நகராட்சி பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த பணிகள் நகராட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுப்பு நிதியிலிருந்து செலவழிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாநகராட்சி அறிவுசார் மையம் மற்றும் நூலகத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச. உமா திடீர் ஆய்வு மேற்கொண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பல்வேறு அரசு போட்டித் தேர்வுகளுக்கு ஊக்கத்தொகையுடன் பயிற்சி வழங்கப்படுவது குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார்.
நாமக்கல் மாநகராட்சி முல்லை நகரில் செயல்பட்டு வரும் அறிவுசார் மையம் மற்றும் நூலகத்தில் தினசரி வருகை தரும் அரசு போட்டித் தேர்வர்களுக்கு பயிலும் இளைஞர்கள் விவரம், அறிவுசார் மையத்தில் பராமரிக்கப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள் விவரம், வாசகர் வருகை பதிவேடு, வாசிப்பு திறன் பதிவேடு உள்ளிட்டவற்றை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அறிவுசார் மையத்தில் பயின்று வரும் மாணவர்களிடம் எத்தகைய அரசு போட்டித் தேர்வுகளுக்கு பயின்று வருகிறார்கள் என்று கேட்டறிந்து மாதிரி தேர்வுகள் எழுதி தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பல்வேறு அரசு போட்டித் தேர்வுகளுக்கு ஊக்கத்தொகையுடன் பயிற்சி வழங்கப்படுவது குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். முன்னதாக மாவட்ட ஊராட்சி அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்க தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்வதற்கான நேர்முக தேர்வு நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச. உமா பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டார். நாமக்கல் நகரில் கத்தியுடன் காரில் சுற்றித் திரிந்த 4 பேர் கொண்ட கும்பலை நாமக்கல் காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் நகர உதவி ஆய்வாளர் SI சாந்தகுமார் தலைமையிலான காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பலபட்டறை மாரியம்மன் கோவில் அருகே வந்த ஒரு காரில் இருந்தவர்கள் காவல்துறையை கண்டு திரும்பிச் செல்ல முயன்றனர். உடனடியாக அந்த காரை காவல்துறையினர் விரட்டிச் சென்று மடக்கி பிடித்து சோதனை நடத்தினர். அந்த காரில் 2 கத்திகள் இருந்தது தெரியவந்தது. காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அவர்கள் காலனி பகுதியைச் சேர்ந்த அஜய் பிரபாகர், மாரி கங்காணி தெருவைச் சேர்ந்த லோகேஸ்வரன், என் கொசோம்பட்டியைச் சேர்ந்த குணசேகரன், வெள்ளவாரி தெருவைச் சேர்ந்த கிருபாகரன் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் 4 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்கள் பயன்படுத்திய சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் குணசேகரன் கருத்து வேறுபாடு காரணமாக அவரது மனைவியிடமிருந்து பிரிந்து வாழ்ந்து வந்ததாகவும், இதற்கு காரணம் அவரது உறவினர்கள்தான் என்றும் அவர்களை கொலை செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். காரில் கத்தியுடன் சுற்றித் திரிந்த 4 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்ட சம்பவம் நாமக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.